வணக்கம். நான் உங்கள் திரு எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து நம்ம மேக்ஸ் மாரத்தானில் 25 அவுட் ஆஃப் 25 சீரியஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் இன்னைக்கு நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் லாஸ்ட் பார்ட் 10வது பார்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து இந்த 9 பார்ட்டில் பார்த்த விஷயங்களில் இருக்கக்கூடிய எல்லா சமயங்களும் மிக்சிங்கை கொண்டு வந்திருக்கோம். எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டோம்னா எல்லாமே ரிவிஷன் பண்ண மாதிரி ஆயிரும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா 5x டிவைட் பை 125 ஈக்குவல் டு 1. சிம்பிளாக ஒரு சம்மு கொடுத்துருக்காங்க. அடுக்குமுறை விதியை பயன்படுத்தி வர மாதிரி ஒரு சம்மு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5x இதோட எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 5x இங்கே வச்சுட்டு 125 அங்கே போயிருமா. இப்போ 125 நம்ம பார்த்தோன்னே ஏதோ ஒரு ஸ்கொயர் நம்பரா கியூப் நம்பரா ஏதோ ஒன்று நம்மளுக்கு தெரியும். அப்போ இது கண்டிப்பாக என்ன நம்பர் அப்படின்னா ஒரு கியூப் நம்பர். அப்போனா 125 வந்து 5 கியூப் தான் 125. அப்போ இங்கே அடிமான் என்னவா இருக்குது, சேமாக இருந்தால் அப்படியே டேரெக்டாக மேலே என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ரெண்டாவது சம் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3/2 இன்ட்டு 11/5 டிவிஷன் ஆஃப் 25 44 இன்ட்டு 11/5 டிவிஷன் ஆஃப் 33/15. ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போர்டு மாஸ் போர்டு மாஸ் ரூலை ஃபாலோ பண்ணால் ஃபஸ்ட்டு ப்ரோ கிடையாது. அப்போ ப்ராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும், ப்ராக்கெட் இருக்கு. இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறோம்னா 5 25 இங்கே 4. அப்போ 5/4 வந்துடுது. டிவிஷன் ஆஃப் 11/5 இன்ட்டு 3/2 டிவிஷன் ஆஃப். இந்த மாதிரி ரெண்டு பக்கமே டிவிஷன் தான். எதை நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிடுங்க. சால்வ் பண்ணீங்கன்னா 3 33 10. இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதாக மாற்றுறப்ப 4/5 தலைகீழாக மாறிடும். இதை நம்ம மாற்றுறப்ப இதுவும் என்ன ஆயிரும், தலைகீழாக மாறிடும். இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. 33 33 ஒரு 5 3 டைம்ஸு 2 டைம்ஸு 5 டைம்ஸ். இப்போ மேலே என்ன இருக்குது 6ன்னு இருக்கு. 2 3 சார் 6 டிவைட் பை 5 இருக்கு. ஸோ இங்கே நம்மளுக்கு எப்படி இருக்கு, ஸோ மிக்சடு ப்ராக்ஷனில் இருக்கு. அப்போ 1/5 அப்படின்றதான் இதுக்கு சரியான விடை. ஆப்ஷன் ஏ. இந்த மாதிரி இருக்கிறப்ப மட்டும் ரெண்டு பக்கமே இதாக இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் இருந்து மூவ் ஆகணும். அப்போ இதை சால்வ் பண்ணிட்டு அடுத்த என்ன பண்ணிக்கோங்க, அதை மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப். இது ஒரு சிம்பிளான ஒரு சம்மு தான். டென் பவர் 24. இப்போ இது என்ன 10 கியூப்னு இருக்கு கரெக்டா. 9 டிவைட் பை 10 to the power of 24. அப்போ 3 இன்ட்டு 9 27 டிவைட் பை 24. அப்போ இது நம்ம என்ன பண்ணுவோம் டேரெக்டாக மேலே போகிறப்ப 10 27 10 24 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ இது நம்ம சாரி மைனஸ் நீங்கள் வரும், மேலே போகிறப்ப மைனஸாக மாறிடும். அப்போ இது நம்ம டேரெக்டாக அடிமான சேமாக இருக்கனால நம்ம ஆட் பண்ணிடலாம். அப்போ 10 பவர் 3 இருக்கும். இப்போ 10 பவர் 3 என்னது நம்மளுக்கு 1000. அப்போ ஆப்ஷன் பி இதான் இதுக்கான சரியான விடை. 4 சிம்பிளிஃபை. இங்கே என்ன கூட சொல்லியிருக்காங்கன்னா 5√3 + 18√3 - 2√3. இங்கே டைமை நம்ம சேவ் பண்ணோம்னா நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே √3 இங்கே √3 எல்லாமே √3 தான். அப்போ காமனாக இருக்குது. அப்போ இதை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 5 + 18 23 23 - 2 21. அப்போ 21√3 அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான விடை. அடுத்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம் தெரியுமா, அந்த மெத்தடு. இங்கே என்ன இருக்கு, ஏ கியூப் ஏ. அப்போ ஏ கியூப்னு இருக்கு. ஸோ இங்கே பி கியூப்னு இருக்கு. ஓகே, இங்கே ஏ ஸ்கொயர்டுன்னு இருக்கு. இங்கே -ab இருக்கு ப்ளஸ் இங்கே பி ஸ்கொயர்டுன்னு இருக்கு. ஸோ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்போட ஃபார்முலா என்னது, a + b a² - ab + b². ஸோ இதுதான் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்போட ஃபார்முலா டிவைட் பை a² - ab + b². இப்போ இது என்ன டைரெக்டாக கேன்சல் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு இருக்கிறது என்னது a + b மட்டும்தான் இருக்கும். அப்போ இங்கே ஏவோட வேல்யூ என்ன 789, பியோட வேல்யூ 211. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 0 0 10. அப்போ 1000 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கான சரியான விடை. நெக்ஸ்ட் அதே ஃபார்முலா தான். இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா a² - b².
டிவைட் பை இங்கே 561 31 கழிச்சு 530. அப்போ ஏ மைனஸ் பி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்னது, ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி டிவைட் பை ஏ மைனஸ் பி. நம்ம இதையும் டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நம்மளுக்கு இருக்கிறது என்னது, ஏ பிளஸ் பி மட்டும் இருக்கும். அப்போ ஏவோட வேல்யூ எத்தனை, 561, பியோட வேல்யூ 31. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 1 2000 6 3 9 5 592. அப்போ டி அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான விடை. நெக்ஸ்ட், ஸோ இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. மேலே ப்ராக்கெட் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும். அப்போனா 1 2 3 4, இப்போ 4 24 டிவிஷன் ஆஃப் 6 டிவைட் பை இங்கே இப்படியே சால்வ் பண்ணிடக்கூடாது, இங்கே இதே மாதிரி இருக்கு. அப்போ நானாங்க 16 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடக்கூடாது, போட்டுறக்கூடாது. அப்போ இங்கே என்ன பண்ணணும்னா இங்கே ப்ராக்கெட் இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் டிவிஷன் ரூல் தான் நம்ம என்ன பண்ணோம், சால்வ் பண்ணோம். அப்போ இதை சால்வ் பண்ணோம்னா 1ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இதை என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். 4 + 4 + 4 12, 12 + 1 13. அப்போ இதை நம்ம டைரெக்டாக கேன்சல் பண்ணால் 4 டிவைட் பை 13 அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான விடை. நல்லா பார்த்துக்கோங்க, அவசரத்தில் தப்பு பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட், இப்போ 900 இப்படி இருக்கு. ஸோ ரூட் 900 ப்ளஸ் ரூட் ஆஃப் 144 ரூட் ஆஃப் 144 மைனஸ் 16 டிவைட் பை கியூப் ரூட் ப்ளஸ் 2 இப்படி இருக்கு. அப்போ இது வந்து என்ன, ஒரு ஸ்கொயர் நம்பரு. இப்போ 900 அப்படிங்கிறது 30 ஸ்கொயர். இங்கே 12 ஸ்கொயர்டு வந்து 144, இங்கே 12 மைனஸ் 16 கியூப் 8, அதாவது கியூப் ரூட் ஆஃப் 8 நம்ம வெளியே எடுத்தா என்ன ஆகும்னா 2 கியூப் என்னது 8. ஓகேவா, அப்போ இங்கே அடிச்சா 8. அப்புறம் 30 + 12 42 டிவைட் பை 12. மைனஸ் 8லேருந்து ப்ளஸ் 2 போச்சுன்னா மைனஸ் 6. இங்கே கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 2ஆலே அடித்தோம்னா 6 2 12 21 2 42. இங்கே மறுபடியும் அடித்தோம்னா 2 3 6 7 3 21. அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 7/2 மைனஸ் 6 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இது என்ன பண்ணிக்கிறேன்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். 2 6 12 டிவைட் பை 2 இருக்கும். அப்போ மைனஸ் 5/2 மைனஸ் 5/2 அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான விடை. நெக்ஸ்ட், ஓகே, பி பவர் 0 இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா எனிதிங் பவர் 0 என்ன தான் வரும், 1. ஸோ போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம், எனிதிங் பவர் 0 1. அதே மாதிரி 0வின் தலைகீழின்னு ஒன்று கிடையாது. 1ஓட தலைகீழி 1, 2ஓட -1ஓட தலைகீழி -1. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மெமரைஸ் பண்ணிக்கிற ஏரியா. நெக்ஸ்ட், ஓகே, இதை பாருங்களேன், 88 டிவிஷன் ஆஃப் 8. அப்போ இந்த மாதிரி டிவிஷன் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இங்கிட்ட இருந்தா ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணோம். இப்போ 8988 டிவைட் பை 8 சால்வ் பண்ணுறோம்னா 1 1 மிச்சம் 1 2 16 மிச்சம் 2 28 3 24 மிச்சம் 4 பக்கத்தில் 0 போதுன்னா 5 40. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 11 23.5 டிவிஷன் ஆஃப் 4 கிடைக்குது. அப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அடுத்து வகுக்கிறப்ப 4ஆல் 1 நாள் 4. அப்போ இங்கே 2 நாள் 8 மிச்சத்தனை 3 32 8 நாளா 32. டைரெக்டாக 4 கேன்சல்னா ஒரு 0 என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கிறணும். அடுத்து இங்கே 35 தான் இருக்கு. ஓகேவா, அப்போ 35ல் 8 நாளா 32 மிச்சத்தனை இருக்கு 3 இருக்கு. ஸோ 3 கூட ஒரு 0 சேர்த்தோம்னா 7 நாளா 28. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் இருக்கான்னு பார்க்குறோம். 280.875 இதுதான் இதுக்கான சரியான விடை. ஓகே, சிம்பிளிஃபிகேஷனில் நம்ம ஒரு 10 வீடியோ பார்த்துருப்போம். இந்த 10 வீடியோவில் ஒவ்வொரு வீடியோக்கும் 10 சம்மா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100 சம், அரௌண்ட் ஒரு 100 சம்மு நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட சம்மை சால்வ் பண்ணி காமிச்சாச்சு. ஸோ இதையே நல்லா பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சிம்பிளிஃபிகேஷனில் 3ல் 2 சம்மு தாராளமாக என்ன பண்ணிடலாம், ஈஸியாக போட்டுடலாம். இந்த ஒரு சம்மு மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவாக இருக்கும். ஸோ அதுவுமே அதுக்கு அடுத்த வீடியோவில் வாய்ப்பு கிடைக்கிறப்ப மிஸ் பண்ண சம் எல்லாத்தையுமே அதில் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஓவராலாக சிம்பிளிஃபிகேஷன் பார்த்துடலாம். ஓகே, அடுத்த டாப்பிக்கோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.